மாயன்கள் 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த நவ நாகரீக மனிதர்கள் என்று சொன்னா மிகையாகாது அவங்கள பத்தி. இப்ப நாங்க எல்லாம் சொல்லிக்கொள்றோம், நாங்க எல்லாம் ஒரு நாகரீக மனிதர்கள். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாலே நாங்க இப்ப அமைத்து வச்சிருக்கிற மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் அமைச்சு மிக பிரம்மாண்டமா வாழ்ந்த ஒரு இனம். பில்டிங் கட்டுறதுலையும் வானியல் துறையிலையும் நடக்க போற ஆபத்துகளை ப்ரெடிக்ட் பண்றதுலையும் மிகவும் கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாயன்கள் இன்றைக்கு என்ன ஆனாங்கன்றே தெரியாம கூண்டோடு அழிச்சிட்டாங்க ஸ்பெயின் நாட்டவர்கள். அவங்களை பத்தின ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வரும்பொழுதுதான் 2023ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிக்கப்படுது மாயன்களை பற்றி. அவங்க இப்ப நாங்க வாழ்ற மாதிரியே சிட்டிஸ்கள்ல ஹைவேஸ் அமைச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்டி அந்த பில்டிங்களுக்குள்ள கால்வாய்கள், அதாவது கழிவு நீர்கள் போவதற்கான கால்வாய்கள் அமைத்து மழை நீர்கள் சேமிப்பதற்கான டேங்குகள், அதுகள் வடிந்து ஓடுவதற்கான கால்வாய்கள் என்று சொல்லி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர்ல வாழ்ந்திருக்காங்க. அதை பத்தின ஒரு வீடியோவை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க முழுசா பார்த்துருவோம். சுமார் 70 லட்சத்திலிருந்து 1,10,00,000 மனிதர்கள் ஒரு இடத்துல ஒன்றா வாழ்ந்திருக்கலாம் சொல்லி ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். கிட்டத்தட்ட 61,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கண்டுபிடிக்கப்படுது அந்த ஆராய்ச்சி பண்ண இடத்துல. அந்த 61,000 வீடுகளை தாண்டி ஹைவேஸ் கண்டுபிடிக்கிறாங்க, கழிவு நீர்கள் செல்வதற்கான வாய்க்கால்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு கண்டுபிடிக்கிறது அந்த குவாண்டமாலான்னு சொல்ற காட்டு பகுதியில் இருக்க ஒரு சின்ன இடத்துல. விவசாய நிலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிரமிட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க இந்த குவாண்டமாலா காட்டு பகுதியில். கிட்டத்தட்ட 362 சதுர கிலோமீட்டர் மனிதர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் 952 சதுர கிலோமீட்டர் என்றது விவசாய நிலங்களாகவும் 106 சதுர கிலோமீட்டர் மட்டுமே பாதைகள், அதாவது ஹைவேஸும் சின்ன சின்ன குட்டி குட்டி ரோடுகளுமா இருந்திருக்கு. இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது நவீன டெக்னாலஜியை வச்சு. அந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா LIDAR சொல்லி ஒரு டெக்னாலஜி, லைட் டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் சொல்லுவாங்க. இதை லேசர் மூலமா தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது வானத்திலிருந்து நிலத்தை லேசர் மூலமா ஸ்கேன் பண்றதால அங்க இருக்கிற மரம் செடி கொடிகளை தவிர்த்து மற்றபடி ஏதாவது ஒரு விடயம் மண்ணுக்குள்ள புதைந்து இருந்த, அதாவது பில்டிங்கா இருக்கட்டும், பிரமிட்டா இருக்கட்டும், ஏதாவது ரோடுகளா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த லேசரால ஸ்கேன் பண்ணப்பட்டு 2D 3D இமேஜா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்படி இந்த டெக்னாலஜியை வச்சு குவாண்டமாலா என்ற ஒரு ரெயின் ஃபாரஸ்ட், அது மிகப்பெரிய ஒரு காடு. அந்த காட்டுல 16% மட்டும் 2023ஆம் ஆண்டுல ஸ்கேன் பண்றாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது இவங்களை கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு தான் இந்த மிகப்பெரிய சிட்டி. 2019, 20, 21 இந்த ஸ்கேனிங் தொடங்குது. ஸோ இப்படி ஸ்கேன் பண்ணி தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா 16% இவங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுல இவங்க கண்டுபிடிச்சது இந்த ஒரு மாபெரும் சிட்டி. இன்னும் 84% கண்டுபிடிக்க இருக்கு. இந்த காட்டுக்குள்ள மாயன்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இன்னும் மட்டும் கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. மாயன்களோட வாழ்ந்த படிமங்களை. இந்த ஆராய்ச்சியில தலைமை பொறுப்பில் இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ரிச்சர்ட் டி ஹான்சன் சொல்லி. சோ இந்த ஆராய்ச்சியாளர் தான் இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். இவர் சொல்றாருண்டா, மாயன்கள் தான் அமெரிக்காட முதல் குடிமக்கள், மாயன்கள் தான் அமெரிக்காட முதல் சிட்டியை உருவாக்கின மனிதர்கள், மாயன்கள் தான் அமெரிக்காட முதலாவது மாகாணத்தை உருவாக்கின மனிதர்கள் என்று கூட்டுக்களை முன்வைத்துக் கொண்டு வரார். இவங்க இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா மெக்சிகோல ஒரு இடம் இருக்கு. இந்த மெக்சிகோல இருக்கிற எல் மிராடோர், நக்காபி, எல் பெஸ்கியோரா, எல் டிண்டால், வாங்கா, ஹொல்னல் இப்படின்னு சொல்லி 6 இடங்களை ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. LIDAR இவங்க ஸ்கேன் பண்ற இடங்கள் முழுக்கவுமே மாயன்கள் வாழ்ந்த இடங்களாக பார்க்கப்பட்டு வருது. அப்படி கன்ஃபார்மான இடங்களை மட்டும்தான் இவங்க ஸ்கேன் பண்ணி கொண்டு வராங்க. இதுலயும் இவங்க கண்டுபிடிச்ச சிட்டிகளிலேயே எல் மிராடர் தான் பிரம்மாண்ட சிட்டின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் 70 லட்சம் மாயன்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த LIDAR டெக்னாலஜியோட சேர்த்து ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையும் வச்சு மேப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த மேப் வழியா தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கட்டிடமும் இவ்வளவு ஜனத்தொகையும் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. இப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வரும்போது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு வியப்பு மிக்க ஒரு விஷயம் கண்டுபடுது. எந்த ஒரு கண்டக்டுமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன பகுதி தட்டுப்படுது. அந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க என்ன செய்றாங்க, இந்த LIDAR ஸ்கேனிங் சிஸ்டத்தை வச்சு ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணும்போது தான் அங்க ஒரு சிட்டி இருந்ததுக்கான ஆதாரங்கள் இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, மாயன்கள் வெளி இடங்கள்ல மட்டும் இல்லாம காட்டுக்கு உள்ளேயும் சென்று வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த மாயன்கள் ஏன் காட்டுக்குள்ள போய் வெளி உலகத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லாம வாழ்ந்தாங்கன்றதுக்கான காரணங்களை இவங்க தேடிக்கொண்டு போறப்போ வெளி உலகத்துல வாழ்ந்த மாயன்கள் சிட்டிகள்ல ஸ்பெயின் நாட்டவர்களோட புல்லட்ஸ், அதாவது குண்டுகள், பீரங்கி குண்டுகள், ஸ்பெயின் நாட்டவர்களோட சின்ன குட்டி குட்டி புல்லட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்பதான் இவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இந்த ஸ்பெயின் நாட்டவர்களுக்கு பயந்துதான் இவங்க காட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டவர்கள் மாயன்களை கணக்கு இல்லாம கண்மூடித்தனமா மிருகங்களை கொள்ற மாதிரி கொண்டு தள்ளி இருக்காங்க. இதுக்கு பயந்துதான் இவங்க எல்லாரும் உள்ளுக்கு போயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், இவங்களோட கிறிஸ்துவ மதத்தை மாயன்களிடையே பரப்புவதற்காக பல மாயன்கள் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் பயந்துதான் மாயன்கள் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இப்படி ஒரு கூற்ற விஞ்ஞானிகள் முன்வைக்க ஸ்பெயின் நாட்டவர்களே அதை ஒத்துக்கொண்டுட்டாங்க. இப்படி நடந்ததால் தான் மாய இனம் அழிக்கப்பட்டது. மாயன்களுடைய சிவிலைசேஷன் எப்ப இருந்துன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 250வது வருடத்திலிருந்து 900வது வருடம், அதாவது நாங்க இப்ப இருக்கிறது 2023ஆம் வருடம். சோ 250வது வருடத்திலிருந்து 900ஆம் வருடம் வரை இவங்களோட சிவிலைசேஷன் மிகவும் பாரிய அளவுல வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு. சோ அதற்கு முன்னாடியும் மாயன்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய வளர்ச்சியில அவங்க இல்ல. அப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கொண்டு வர காலம். பல சிட்டிகளை நீங்க உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்ப 1960ஆம் ஆண்டுல துபாயை பாத்தீங்கன்னா வெறும் பாலைவனமா தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப 2023ல பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிற மாதிரியான பில்டிங் வேற எந்த நாட்டிலுமே இல்ல. அவ்வளவு பெரிய பெரிய
பில்டிங்கை கட்டி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாயன்களும் 250ஆம் வருடத்திலிருந்து 900ஆம் ஆண்டு மட்டும் இவங்களுடைய வளர்ச்சின்றது அபரிவிதமா இருந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய கட்டடங்கள், வானியல் ஆராய்ச்சிகள், ஹைவேஸ் போடுறது, விவசாயம் பண்றது மிக பாரிய வளர்ச்சியில் இருந்திருக்காங்க இந்த மாயன்கள். இப்படி இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு சிட்டியா எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வாழ்ந்தது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கும் போது அவங்கள தூக்கி வாரி போட்டுது. இவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜியான வளர்ச்சி அடைந்த நாகரிகத்தை அநியாயமா இந்த ஸ்பெயின் நாட்டை அவங்க வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ இந்த விடயங்களை இவங்க கண்டுபிடிக்கும் போது அங்க இருந்த மனிதர்கள் வந்து எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருப்பார்கள் என்று ஆராய்ச்சி பண்றவங்க சொல்லும் போது அவங்கள கண்ணால கண்ணீர் ஊத்த வலிக்கிட்டு தான். இதெல்லாம் ஒரு வரலாறு தானே சொல்லி ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி நாங்க விட்டுட்டு போயிடலாம். ஆனா அங்க இருந்து அந்த கொடுமையில அனுபவித்த மக்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. தங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே தங்களோட உடைமைகளும் தங்களோட உரிமைகளும் அவங்களோட பில்டிங்குகளும் உடைக்கப்படுகிறதையும் நொறுக்கப்படுகிறதையும் பார்க்கும்போது அந்த வலி என்பது யோசிக்க முடியாத ஒரு விடயம். இது எல்லாத்தையும் விட டயாசல் சொல்லி ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் தான் வந்து காட்டுக்கு நடுப்பகுதியில இருந்த இடம். இந்த டயாசல் என்ற இடத்துல வந்து இவங்க ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது இந்த டயாசலை சுத்தி இருந்த இடங்கள்ல வந்து ஸ்பெயின் நாட்டவர்கள் தங்களோட ஆதிக்கத்தை கொடூரங்களையும் அரங்கேற்றி வரும்போது இந்த டயாசல் இடத்தை மட்டும் இவங்களால பிடிக்க முடியல. 4 முறை போர் தொடுத்திருக்காங்க. 4 முறையும் தோல்வி அடைந்து 5வது முறை தான் மிகப்பெரிய ஆயுதங்களையும் மிகப்பெரிய ஆயுத கப்பல்களையும் கொண்டு இந்த சிட்டியவே நாசமாக்கியிருக்காங்க. 1524ஆம் ஆண்டு தான் வந்து ஸ்பெயின் நாட்டவர்கள் மாயன்கள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே போறாங்க. இந்த 1524ஆம் ஆண்டுல இருந்தது கிட்டத்தட்ட 300 வருடங்கள் ஸ்பெயின் நாட்டவர்களோட ஆதிக்கத்துல தான் மெக்சிகோட பல பகுதிகள் இருந்திருக்கு. இவங்க மாயன்களை வந்து தங்களோட கைக்குள்ள கொண்டு வரதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட 300 வருடங்கள். இந்த 300 வருடத்துக்குள்ளேயே ஸ்பானிஷ்காரங்க என்ன செய்யறாங்கடா, மாயன்களோட கட்டுமானங்களையும் மாயன்களோட பாதி இனத்தையுமே அழிச்சு தள்ளுறாங்க. இந்த ஸ்பெயின் நாட்டவர்கள் வந்து மாயன்கள் மேல எப்ப போர் தொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 1541ஆம் வருடம் தான் இவங்களோட போர் என்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1541ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த யுத்தங்கள்ல தான் வந்து வெளியில இருந்த மாயன்களோட இனம் வந்து அழிக்கப்பட்டது. இவங்க வேட்டையாடப்படும் போது மாயன்களுக்கு எதுனா செய்யறன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா காட்டு பகுதிகளுக்குள்ள போக வலிக்கிறாங்க இந்த மாயன்கள். அப்படி இவங்க காட்டுக்குள்ள போயும் 1685ஆம் ஆண்டு ஒரு பெரும் படையை அனுப்பி இருக்கிற மிச்ச மாயன்களையும் கொள்றாங்க. அதுலயும் இந்த டயாசல் என்ற பகுதியை அவங்களால எதுவுமே செய்ய முடியல. கடைசியா 1697 மார்டின் டி உர்சான்னு சொல்லி ஒரு ஸ்பானிஷ் கேப்டன் மிகப்பெரிய ஸ்பெயின் ஆர்ட்டிலரி ஷிப்பை கொண்டு வச்சு இந்த மொத்த இனத்தையுமே அழிக்கிறார். டயாசல் என்ற இடத்துல இருந்த மொத்த மாயன்களையுமே கொன்று தீர்க்கிறார். இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க அனுபவித்த துன்பங்களையும் வேதனைகளையும் வந்து ஸ்பெயின் நாட்டவர்கள் வந்து வரலாறா எழுதி வச்சிருக்காங்களாம். சம்டைம் எங்கட மூதாதையர்களும் அந்த இன அழிப்புல அழிந்து போயிருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து அங்க போனவர்களா இருக்கலாம், இல்லாட்டி அங்க இருந்து இங்க வந்தவர்களா இருக்கலாம். இப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ இப்படின்னு சொல்ற வரலாறு வந்து அவர்களோடையே நின்றுவிடக் கூடாது. அவர்கள் படைத்த படைப்புகள், அவர்கள் கண்டுபிடித்த விடயங்கள், அவர்கள் உருவாக்கின கட்டடங்கள், அவர்கள் அதற்கு பாவிச்ச அறிவியல் உபகரணங்கள் இதெல்லாம் காலம் காலமா இன்னொரு தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டிய ஒரு விடயம். உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் ஒரு மாயன்களோட மிகப்பெரிய ஒரு பிரமிட் இருக்கு. எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளை விட அதிகப்படியான பிரமிடுகள் இந்த மாயன்களா கட்டப்பட்டிருக்கு. மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. ஸ்பானிஷ் என்ற ஒரு கொடூரர்களால இந்த மொத்த கலாச்சாரமே அழிந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மையையும் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு இனத்தை அழிக்கிறது என்று சொல்றது. நான் முதல்ல சொன்னேன், வெறும் 16% நிலம் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த மாயன்களோட கண்டுபிடிப்புகள் இன்னும் 84% அந்த காட்டுக்குள்ள புதைந்து போய் கிடக்குது. இதுக்கு பிறகு இவங்க எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க போறாங்க அப்படி கண்டுபிடிச்சா அடுத்த வீடியோவா கண்டிப்பா வரும். நன்றி.